சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு ஆனந்தமாக வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர் பெருமக்களே, டாக்டர் பிளஸ் ஊடக ரசிகர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் ஐடி ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, தோல் வலி. தோள்பட்டையில் வலிக்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மவுசை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதற்கே தோள்பட்டையில் வலிக்குதுங்கிறார். ஆமாம், ஓடறா நடக்கிறா அவனுக்கு இடுப்பு தேயுது, ஓடுறா அவனுக்கு முட்டி தேயுதுன்னா நியாயம் ஐயா. கழுத்தில் தலையை சுமக்கிறா, அதனால கழுத்தில் இருக்க எலும்பு நெருங்குச்சுன்னா அதில் நியாயம் இருக்குயா. இதில் எதுவுமே இல்லை. அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி, மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு கையை மட்டும்தான் அசைச்சிட்டு இருக்காரு. இடுப்பு அசையிலே முட்டி அசையலாரா. அவர் என்ன சொல்றார்? முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது என்று மருத்துவரிடத்தை போகிறார். மருத்துவர் ஸ்கேன் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு என்ன சொல்றார்? சுருக்கமா, உங்களுக்கு எலும்பு தேஞ்சு போச்சுங்கிறார். இப்போ யோசிக்கிறதே இல்லை, எலும்பு தேஞ்சு போச்சா எனக்கு? எலும்பு 30 வயசு 40 வயசுல எப்படி தேயும்? ஒரு அசைகிற தன்மை இருந்தால் தானே அந்த அசைவினாலே உராய்வு தந்து உராய்வினாலே தேய்வு வரும். நான் எந்த காலை அசைச்சேன், எந்த தலையை அசைச்சேன், எனக்கு எப்படி கழுத்தெலும்பு தேய்ஞ்சதுன்ற ஒரு லாஜிக்கு கூட கேட்குற அளவுக்கு நம்ம மக்களுக்கு பொறுமை இல்லைன்னு தான் சொல்லணும். வேற வார்த்தையை சொன்னால் சங்கடமாயிடும். ஆனால் பொறுமை இல்லை. அப்போது இந்த கழுத்து வலி என்பது பெரும்பாலும் இந்த சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவர்கள், டேபிளில் பார்த்துக்கிட்டு கிளரிக்கல் ஒர்க் உட்கார்ந்து கொண்டு எழுதுபவர்கள், இந்த இப்போ நிறைய பேருக்கு கழுத்து வலி வருவதற்கு காரணம் இந்த மொபைல். இந்த மொபைலை எக்கு தப்பாக உட்காந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு மொபைலை பார்க்குறது. நான் பலர் பார்க்குறேன், இப்படி கழுத்தில் வச்சு பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், பைக் ஓட்டிகிட்டு போகிறான். இவன் எதை கவனிக்கிறான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளோ பெரிய விபத்தை அது கையை நீட்டி அழைக்கிற ஒரு கொடுமை. அதில் என்ன ஆகும்? இந்த கழுத்தில் வலி வருகிறது. இந்த கழுத்து வலி வந்துட்டுன்னா உடனே போய் எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு மருத்துவர் சொல்கிறார், இந்த கழுத்தில் எலும்புக்கு இடையிலே நெருக்கம் வந்து விட்டது, கன்ஃபியூஷன் வந்து விட்டது, அது நெருங்கி விட்டது, கண்ட்ராக்ட் ஆகிவிட்டது, அது தேய்ந்து விட்டது, டீஜெனரேட் ஆகிவிட்டது, அது விலகி விட்டது. இப்படியெல்லாம் பல கருத்துக்களை சொல்லி செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ், எலும்பு தேய்ந்து விட்டது, கழுத்தெலும்பு தேய்ந்து விட்டது. செர்விக்கல் ஸ்பாண்டலிட்டிஸ், கழுத்தெலும்பு வீங்கி விட்டது. இந்த கழுத்திலே இருக்கிற எலும்புகள் 7 எலும்புகள், C1 to C7. இந்த 7 எலும்புகளும் அவ்வளோ லாவகமாக படைக்கப்பட்டு இருக்கின்றன. அதை எப்படி வேணாலும் சுழற்றலாம், சத்தம் கேட்காது. ரொம்ப இதமாக அங்கே என்ன லூப்ரிகன் போட்டிருக்கான் இறைவன் என்று தெரியவில்லை. அப்படி கழுத்தை எத்தனை சுற்றினாலும் சத்தம் இல்லாமல் சுற்றும். கழுத்தை முன்னாடி சாய்க்கலாம், பின்னாடி சாய்க்கலாம், பக்கத்தில் சாய்க்கலாம், வேணான்னு சொல்லலாம், வேணும்னு சொல்லலாம், வான்னு சொல்லலாம், போன்னு சொல்லலாம், இத்தனையும் கழுத்திலே முடிச்சுடலாம். இவ்வளவு லாவகமாக இருக்கிற அந்த கழுத்து வலி கொடுக்க துவங்கி விட்டால் எவ்வளவு பெரிய துன்பம் என்பது அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். மருத்துவரிடத்தில் போனால் அவர்கள் ஒரு மருத்துவம் கொடுக்கிறார்கள். அது என்ன மருத்துவம்? கழுத்தில் ஒரு காலரை மாட்டி அனுப்பி விடுகிறார்கள். கழுத்தை அசையாமல் வச்சுக்கோங்க, அது சரியா போயிடும். அதுதான் அதற்கு மருத்துவமா என்றால் இல்லை. நீங்கள் கழுத்தை நன்றாக பயன்படுத்துங்கள், ஆனால் உங்களுக்கு கழுத்து வலியே வராது. நிரந்தரமாக அதிலிருந்து விடுபட்டு விட முடியும். 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக குணமாகி இன்று வரை நலமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதை எப்படி செய்வது, எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லுகிறேன், கேளுங்க. இப்ப கழுத்துல மிகச்சிறந்த கழுத்துல இருக்கிற அந்த வலியை போக்குவதற்குரிய ஒரு எண்ணெய் எதுன்னா, மிகச் சுலபமான வெறும் எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்க்கு எல்லா எலும்புகளில் இருக்கிற தேய்மானங்களை, எலும்புகளில் இருக்கிற தேய்மானன்ற வேட நான் பயன்படுத்துவது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. எலும்பில் இருக்கிற ஊனங்களை, எலும்பில் இருக்கிற பாதகங்களை சரி பண்ணுகிற ஆற்றல் இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு. எப்படி தேங்காயினுடைய எண்ணெய்க்கு இந்த கூந்தலை படர்ந்து வளர வைக்கிற, தொற்று நோய்களை அகற்றுகிற ஆற்றல் இருக்கிறதோ, அது போல இந்த நல்லெண்ணெயினுடைய பண்பை சொல்லுகிற போது தேரையர் அவ்வளவு அழகாக சொல்லுவார். புத்தி நயன குளிர்ச்சி, பூரிப்பொடுமை புலகம் சத்தித்துவம், காந்தி தனி அழகும் மெத்த உண்டாம் என்னன்னு அடிக்கிட்டே போறார் பாருங்க. புத்தி, நல்ல புத்தி கிடைக்கும். நயன குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி அடையும். புத்தி நயன குளிர்ச்சி, பூரிப்பு, உனக்குள்ள இருந்தே ஒரு பூரிப்பு கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும்.
புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெய்ப்புலகம், மெய்யிலே ஒரு புலகாங்கிதம் கிடைக்கும். என்ன சொல்லலாம் கையாளுறாரு பாருங்க. எண்ணெயில நல்லெண்ணெய்க்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெய்ப்புலகம் சத்தித்துவம் காந்தி. காந்தின்னா பொலிவு, அழகு. சத்தித்துவம் காந்தி தனி அழகும் மெத்த உண்டாம். கண்ணோய் கபால விழி காதிவை நோய் எண்ணோயால் போம் என்று அறி. எள்ளினுடைய எண்ணெயினால், எள்ளெண்ணெயால் போம் என்று அறி. எள்ளுடைய எண்ணெயினாலே இத்தனையும் போகும். இப்போ நம்ம நவீன அறிவியல் நம்ம போட்டு குழப்பி வச்சுடுது. அந்த காலத்துல என்ன பண்ணுவார்கள், குழந்தைக்கு கண்ணில் காதில் மூக்கில் எல்லாம் நல்லெண்ணெயை விடுவார்கள். அதனால கெடுதி கெடுதி என்று சொல்லி அதையெல்லாம் தடுத்து விட்டார்கள். இப்போ இந்த எண்ணெயினால என்ன கிடைக்குமா, கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைப்பதோடு கண்ணுடைய பார்வை சிறப்புறும், செவியில ஏறுகிற நோய்கள் அகலும். இப்போ நான் கர்னாஸ் என்று இந்த டினிட்டஸ் அல்லது இம்பேர்டு ஹியரிங், காது மந்தம், இவைகளுக்கென்று தேரைய சொல்லி இருக்கிற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கர்னாஸ் என்று ஒரு தைலத்தை செய்திருக்கிறேன். அதற்கு அடிப்படை எது, நல்லெண்ணெய். இப்ப நாசியிலே சைனஸ் ப்ராப்ளம், தும்மல், அடுக்கு தும்மல் போடுகிறார். அதோடு இல்லாத மூக்கிலே அடைத்து கொள்ளுகிறது, மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது. அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற தைலத்திலும் எதை பேஸாக பயன்படுத்தியிருக்கிற, நல்லெண்ணெய். கண்ணோய், நாசி நோய், கபால நோய், தலையிலே வருகிற சைனஸ் கம்ப்ளைண்ட், சைனஸுக்கு செய்திருக்கிற ஏக்லஸ் என்கிற சைனஸ் தைலம் எதில் செய்திருக்கிறேன், நல்லெண்ணெயில செய்திருக்கிறேன். ஆனா பொடுவுக்கும் முடி வளர்வதற்கும் எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும், தேங்காய் எண்ணெய். யார் சொன்னது, சித்தர் தேரையர் சொல்லி இருக்கிறார். நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டும். இன்னென்ன கபாலத்திலே இருக்கிற நோய்களுக்கெல்லாம், கபாலம் சார்ந்த, கண் சார்ந்த, நாசி சார்ந்த, காது சார்ந்த நோய்களுக்கெல்லாம் எதை பயன்படுத்த வேண்டும், நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டும். இப்ப கழுத்திலே இருக்கிற உபாதைக்கு எதை பயன்படுத்த வேண்டும், நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டும். இந்த நல்லெண்ணெயை பேஸாக பயன்படுத்தி அதிலே இருந்து உருவாக்கிய ஒரு தைலம், அதை நீங்கள் உருவாக்குவது கொஞ்சம் சிரமம். ஏனென்றால் அதை ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோடு அதை இணைத்து, இந்த காலம் சிலவற்றை காலத்தோடு நாம் போகவில்லை என்றால் நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வார். இப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும்னா இப்போ வலியை போக்குவதற்கென்று பல தைலங்கள், பல ஸ்ப்ரே வந்து விட்டது. அப்படி ஸ்ப்ரே பண்ணா வலி போயிடுதுன்னு நம்ம தொலைக்காட்சியில பல விளம்பரங்களை பார்க்கிறோம். அவைகளில எல்லாம் பல வேதியியல் பொருள்கள் இருக்கின்றன. அந்த வேதியியல் பொருட்களில் ஒன்று டைக்ளோஃபெனாக் என்கின்ற ஒரு வேதியியல் பொருள். அதை பற்றி முன்ன ஒரு முறை கூட குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த டைக்ளோஃபெனாக்கினுடைய சைடு எஃபெக்ட் என்ன என்று நீங்கள் கூகுளில் போய் பாருங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த டைக்ளோஃபெனாக்கினுடைய சைடு எஃபெக்ட் அக்யூட் ரீனல் இன்ஜுரி, சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சிறுநீரகத்தை சேதப்படுத்துகிற தன்மை அதற்கு இருக்கிறது என்று அதனுடைய சைடு எஃபெக்டாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூகுளில் பாருங்க. எல்லா வலி நீக்க மருந்திலும் அது அடங்கி இருக்கிறது. அது டாபிக்கல் அப்ளிகேஷன் மேலே போடுவதாக இருந்தாலும் அல்லது இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அதிலே என்ன இருக்கிறது, டைக்ளோஃபெனாக் சோடியம் அல்லது அசிக்ளோஃபெனாக் என்ற மூலப்பொருள், வேதியியல் பொருள் இருக்கிறது. அந்த வேதியியல் பொருள் என்ன செய்கிறது, வலியை உடனே அகற்றுகிறது. ஆனால் அது பல சைடு எஃபெக்ட்களை தருகிறது என்று அறிவியல் ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதைத்தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒன்றை உருவாக்க முடியுமா என்ற போதுதான் அதற்காக உருவாக்கியது தான் ருத்வா ரோலான் என்கின்ற ஒரு ரோலான் தயாரிப்போம், அத்வா ஸ்ப்ரே என்கின்ற ஒரு ஸ்ப்ரே தயாரிப்போம். அது எப்படி, இந்த வேதியியல் பொருட்கள் கலந்த ஸ்ப்ரேவை போட்டா ஒரு நிமிடத்துல பெயின் போகிறது, அது போல இது அரை நிமிடத்துல பெயின் போய் விடுகிறது. இப்ப பெயினை அகற்றுகிற ஆற்றல் பெற்ற மூலிகைகளை சித்தர்களை கண்டு இருக்கிறார்கள். அதிலே இருந்த மூலிகைகளை கையாண்டு அதனோட என்ன பண்ண, ஜெர்மன் டெக்னாலஜி, அந்த ஸ்ப்ரே டெக்னாலஜி இஸ் ஜெர்மன் டெக்னாலஜி. அந்த ஜெர்மன் டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி ஸ்ப்ரேவாக மாற்றினேன். அது சித்தர்களுடைய மருத்துவம், சித்த மருந்து. அதை உபயோகப்படுத்துகிற டெக்னிக்கு ஒரு ஜெர்மன் டெக்னிக், அந்த மாடர்ன் சயின்டிபிக் டெக்னிக். அப்போ அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படி தேய்ச்சி விட்டு எங்க வலி இருந்தாலும், கையில, முட்டியில, இடுப்புல, காலில், தொடையில, கால் முட்டியில, கழுத்துல, தோள்பட்டில், எங்க வலி இருக்கட்டும், கண்ணு வலிக்கு மட்டும் அடிச்சு விடாதீங்க. அந்த தோல்ல, உடம்புல எங்க வலி, அது ஜாயிண்ட்ல இருந்தாலும் சரி அல்லது
அது தசைகளில் ஸ்ப்ரெயினாக சுளுக்காக இருந்தாலும் சரி, எங்க வேண்டுமானாலும் ஸ்ப்ரேவை அடிக்கலாம். கொஞ்சம் நெடியாக இருக்கும். ஃபேனு ஏசி ரூமா இருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு அடிங்க. மூக்கு கண்ணில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதை தேய்த்து விட்டு திரும்ப அந்த கையை ஜெனிட்டல் உறுப்புகளிலே படாமல் பார்த்து கொள்ளுங்கள். கண்ணிலே படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ அதை அப்ளை பண்ணி தேய்த்தனா உடனே வலி போயிடும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த அத்வா ஸ்ப்ரே அல்லது ருத்வான் ரோலான் எதையாவது ஒன்று இந்த கழுத்து பகுதியில் மேலே அப்படியே அப்ளை பண்ணிட்டு, கழுத்துக்கு என்று 3 பயிற்சியை சித்தர்கள் சொன்ன பயிற்சியை தந்திருக்கிறேன். இந்த கர்தன் லோலாசன இப்போ ஆச்சரியமாக இருக்கும், உங்களால நம்பவே முடியாது. இந்த கையிலே மணிபந்த வர்மா என்று ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. புஜமொழி வர்மா என்று இங்கே ஒரு புஜத்திலே ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த மணிபந்த வர்மாவை கையில இப்படி அழுத்தி கொண்டு இப்படி மோத்த கீழே அப்படி அதை நான் ஒலிநாடாவாக வெளியிட்டிருந்தேன். இப்போ என்னுடைய யூடியூப்ல இருக்கு. என்னுடைய வெப்சைட்ல போனால் யூடியூப்ல இருந்து நீங்கள் அதை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதை இப்படி இந்த புள்ளியை இப்படி இணைத்தால் இப்படி கழுத்துக்கு கீழே இந்த மோவாய்க்கு கீழே தொடக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு இந்த புள்ளியை இப்படி அழுத்தி சுழட்டி கொண்டே இந்த கழுத்தை திருப்பினால் நீங்கள் பாட்டுட்டு திருப்பிக்கிட்டே இருக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ கழுத்து பின்னால போயிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு வலிக்காது. ஆனால் திருப்பி கொண்டே இருக்கலாம். இன்னும் திருப்பலாம், இன்னும் திருப்பலாம், இன்னும் திருப்பலாம். அங்கே ஒரு கண நேரம் ஒரு 5-6 செகண்ட் நிறுத்திட்டு திரும்ப அதை நடுவு கொண்டு வாருங்க. கொண்டு வரும்போது இந்த கையை மட்டும், இந்த மணிபந்த வர்ம புள்ளியை மட்டும் அழுத்தி கொண்டே இருங்கள். திரும்ப அப்படி திருப்புங்க, கழுத்தை திருப்புங்க, திருப்புங்க, அழுத்திக்கிட்டே திருப்புங்க, இன்னும் திருப்புங்க, இன்னும் திருப்புங்க, இன்னும் திருப்புங்க, இன்னும் திருப்புங்க. ஒன்றும் ஆகாது. அப்படியே மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்க. அப்போ கழுத்திலே இருக்கிற எலும்புகள் இருக்கிற பிடிப்பை அகற்றுகிற சாவி கையிலே மணிபந்த வர்மாவில் இருக்கிறது என்று சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? இந்த வர்ம புள்ளிகளுக்கு இருக்கிற அதிசய ஆற்றல், இந்த வர்ம புள்ளிகளுக்கு இருக்கிற திறம், செயல்பாட்டு திறன் எங்க இருப்பது, எங்க கழுத்து எங்க இருக்கிறது, மணிபந்த வர்மா எங்க இருக்கிறது செய்து பாருங்களேன். இப்ப நான் கேட்டீங்கல்ல, பார்த்தீங்கல்ல, கழுத்துல உபாதை இல்லாதவர்கள் கூட நான் காட்டியதை போல இப்படி அந்த கையை இந்த மணிபந்த பாயிண்ட்டை தொட்டுக்கிட்டு திருப்பி பாருங்களேன். கழுத்தை சாதாரணமா திருப்பி பாருங்க எவ்வளவு போகுதுன்னு. பிறகு அப்படி இது வச்சுட்டு திருப்பி பாருங்க, அது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்ப எலும்பிலே இருக்கிற சேதங்களை இயல்பு நிலைக்கு திருப்புகிற ஆற்றல் இந்த வர்ம புள்ளிகளுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. இப்படி பல பயிற்சிகளை தந்திருக்கிறேன். இந்த கழுத்தை முன்னும் பின்னுமாக அசைக்கிற ஒரு பயிற்சி. இப்ப என்னன்னா, இப்ப காலில் ஒரு முள்ளு குத்தி வச்சுன்னு வச்சுக்கோங்க. கிராமத்து பக்கங்களுக்கு தெரியும். இந்த முல்லை இப்படி பிடுங்குவதற்கு பதிலாக என்ன பண்ணுவார்கள், ஒரு ஊக்க வச்சுக்கிட்டு அந்த முல்லை இப்படி அப்படியே ஆட்டுவார்கள். அப்படி வலப்புறமாக அப்படி இப்படி ஆட்டினால் அது தானே மேலே வந்துடும். அதே வேலை இந்த கழுத்துல என்ன ஆகுறது, கழுத்துல இருக்கிற எலும்பு கொஞ்சம் நெருங்கி கழுத்தில இருந்து போகிற நரம்புகளை அழுத்துவதனாலே கையில எல்லாம் நம்ம என்று வலி வந்து விடும். கையை ஒரு பக்கம் போட்டு படுக்க முடியாது. கொஞ்ச நேரம் படுத்திருந்தான்னா 5 நிமிஷம் தூங்க முடியாது. திரும்ப இந்த பக்கம் குடைச்சல் வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் குடைச்சல் வந்துடும். இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் அவதி வருவார்கள். காரணம் எங்க இருக்கிறது, கையில போட்டு மருந்தை போட்டு ஊசி போட்டு வலியை கொல்லுகிற மருந்துகளை சாப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன பண்ணணும், கழுத்துக்குரிய பயிற்சியை செய்ய வேண்டும், அதற்குரிய மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். எத்தனையோ பேர் காலர் போட்டு கொண்டு வந்தவர்கள், இடுப்பில் பெல்ட் போட்டுட்டு வந்தவர்கள், அவர்களை அப்போ இதை கழட்டி எரிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதற்கு வேலையே கிடையாது. அது இல்லாமலேயே குணப்படுத்தி விட முடியும் இந்த பயிற்சினாலே. பயிற்சியை செய்கிற போதே அதில் இருந்து குணம் கிடைக்கும். இப்போ பயிற்சி எப்படி அவர்கள் செய்வார்கள் கேட்பிய நீங்க, இந்த தலையே திருப்ப முடியல, எப்படியா யோகா பண்றது? அதற்கு தான் அத்வா ஸ்ப்ரே ருத்வா ரோலான். இந்த ரோலானை தடவிட்டோ அல்லது ஸ்ப்ரே அடித்து விட்டால் வலி போய்விடும். இந்த பயிற்சியை செய்யுங்கள், எலும்பு இயல்பு நிலைக்கு வந்துவிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிரமம். அந்த ஒரு பயிற்சி பாருங்க, தலையை மெல்ல அப்படியே அண்ணாந்துக்கோங்க. இந்த 2 கட்டை விரலையும் இந்த மோவாயில கொண்டு வந்து இப்படி வைங்க. இப்ப மேல கையால தூக்கிக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சு பாருங்களேன். அப்படி பண்ணீங்கன்னா அதனுடைய அழுத்தம் கழுத்திலே ஏற்பட்டு கழுத்து எலும்பை இப்படி தூக்கும். பாருங்க, இப்படி அப்படி தூக்கும். இந்த 2 கையை எடுத்து ஒன்றாக கோர்த்து இந்த பிடரியில் இப்படி வைத்துக்கொண்டு கீழே கையை அழுத்தி கொண்டே தலையை
அப்படியே முழுமையாக மேலே நிமித்தினால் இப்போ இந்த எலும்பு, கழுத்தில் இருக்க எலும்பு இந்த பக்கமாக இப்படி மேலே வரும். அங்க நிறுத்திட்டு திரும்ப கையை கொண்டு வந்து இந்த 2 கட்டை விரலையும் இந்த மோவாயில வைத்து மேலே தூக்கியபடியே அப்படியே கீழே வர வேண்டும். பாருங்க, மோவாய் வந்து நெஞ்ச தொடுகிற வரையில். இதுல செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த கழுத்து பகுதியிலே அந்த விரைப்பை, அந்த நெம்புதலை உணர்கிற வகையிலே நாம் இந்த அழுத்தம் கொடுக்கணும். இப்படி தூக்குறதும் இப்படி அழுத்துவதும் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ இந்த பயிற்சியினை செய்வதனால இந்த தைலத்தை போட்டுக்கொண்டு கழுத்துக்கு காலர் போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியது இல்லை. காலர் போட்டுக்கொண்டு ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தாலும் அதை கழட்டி எரிந்து விடலாம். தானே கழுத்தை பலப்படி. எத்தனை ஆண்டுகளாக, அன்றைக்கு கூட ஒருவர் என்னோட மருத்துவமனைக்கு வந்தபோது சொல்லுகிறார், ஐயா 20 வருடத்திற்கு முன்னாலே இந்த பிரச்சனை ஒரு இடத்துல வந்தேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, இப்ப வேறொரு பிரச்சனை என்று வந்து சொல்லுகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்படின்னா பாருங்க, நிரந்தரமாக கழுத்து வலியில இருந்து விடுபடுவதற்கு என்று நாங்கள் இந்த அன்பு மருத்துவமனையில 3 வகையான மருந்துகளை கையாளுகிறோம். ஒன்று, மேலே ருத்வா ரோலார் அல்லது அத்வா ஸ்ப்ரே, உள்ளுக்கு ரொமா என்று ஒரு மாத்திரை, ரொமா கேப்சியூல். ரொமான்னா ரொமாட்டிசம்னா மூட்டு வலின்னு அர்த்தம். மூட்டு நோய்களுக்கு பேர் ரொமாட்டிசம். அந்த ரொமா, அந்த மாத்திரையுடைய பேரே ரொமா. இந்த ரொமா மாத்திரையை 3 வேளையும் எடுத்துக்கொண்டு இந்த கழுத்துக்குரிய அந்த தைலத்தை போட்டுவிட்டு அந்த பயிற்சியை செய்தால் நிரந்தரமாக கழுத்து வலியிலே இருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ முடியும். உறுதி, இது சித்தர்கள் மீது உறுதியிட்டு சொல்லுகிறேன், உண்மையிட்டு சொல்லுகிறேன். அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு கழுத்து வலியை நிரந்தரமாக போக்குகிறேன். இனிமேல் ஐடியில் இருப்பவர்களோ அல்லது டேபிள் டாப்பில் வச்சுட்டு வேலை பார்ப்பவர்களோ அல்லது மொபைலை எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கமாக வைத்து கொண்டு திரும்புவர்களோ கழுத்து வலி வந்து விட்டது என்று அவதி உற வேண்டியதில்லை. கட்டாயமாக இதை பயன்படுத்தி நிரந்தரமாக விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.